எல்லாருமே உங்களோட மிட்டம் எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டிருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் முடிஞ்ச கதை முடிஞ்சது தான். நிறைய பேர் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டும் நல்ல மார்க் வராமையும் இருந்திருக்கும். பட் எதுக்குமே கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால் அதில் இருக்க லேர்னிங் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க லேர்னிங்கை வச்சு நம்ம இந்த குவார்டர்லி எக்ஸாமை எப்படி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பிளானை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உனக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாத. மெயினாக நான் ஒரு சேலஞ்சை கொடுக்க போகிறேன். அந்த சேலஞ்சை யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ் 10 சோஷியல்ல நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம்ல ஈஸியாவே சென்டம் எடுக்க முடியும். ஏன்னு சொல்லிட்டா, நம்மளோட ஆனுவல் எக்ஸாம் மாதிரி இதுல ஃபுல் போர்ஷன் இல்ல. நம்ம பாதிக்கும் முக்கால் போர்ஷன் தான் இதுல படிக்க போறோம். அதுவும் படிக்கிறதுல பாதி ஆல்ரெடி மிட்டம்ல படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ மிச்சம் இருக்க கொஞ்சம் லெசன் உன்னால அழகா ஈஸியா கவர் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்கேஸ் நீ மிட்டம்ல படிச்சுட்டு இருந்த அப்படின்னா, இது ஒருவேளை நீ மிட்டம்ல ஒழுங்கா படிக்கல அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் தட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஓகே, ஸோ உங்களோட 45 டேஸ், இன்னும் கரெக்டா உங்களுக்கு 45 டேஸ் இருக்கு. இந்த 45 டேஸ் நாட் ஜஸ்ட் 45 டேஸை பார்க்காம 45 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பாருங்க. அப்பதான் உங்களால நிறைய எய்ம் பண்ண முடியும். சரியா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேம்பு செடியை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, நம்மளோட லைஃப்ல நிறைய பேர் ஃபாஸ்ட் க்ரோத், ஓகேவா, சீக்கிரமா சம்பாதிக்கணும், சீக்கிரமா வீடு கட்டணும், சீக்கிரமா அது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரமா போற இந்த உலகத்துல உங்களோட லேர்னிங் பேஸ் ஸ்லோவா வந்தாலும் ஸ்டெடியா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன் தெரியுமா? நம்மளோட ஃபாஸ்டா வச்சுக்கேன், குவார்டர்லில சென்டம், மிட்டம்ல சென்டம் எல்லாத்தையுமே செம்மையா எடுத்துட்டு, ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நீ படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னா உன்னோட ஆனுவல் எக்ஸாமா உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் நான் ஒன்னும் அப்படி இருக்க சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை வச்சுக்கோயேன். ஒரு ஃபார்மர் ரெண்டுமே போடுறாரு. ஒரு தக்காளி செடியும் வளர்க்குறாரு. அட் த சேம் டைம் இன்னொரு ஃபார்மர் பேம்பு செடியை வளர்க்குறாரு. அந்த டொமேட்டோ செடி போட்டவருக்கு கொஞ்ச நாள்லயே அறுவடை வந்துருது. நிறைய சம்பாதிச்சிடறாரு. ஓகே, அட் த சேம் டைம் அந்த பேம்பு செடியை வச்சவருக்கு ஒரு மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, எதுவுமே வளரல. கடைசியா 3வது மாசத்துல ஒரு எண்ட்ல வரைக்குமே அவர் எல்லாரும் என்ன படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா நீ, அவன் பாரு டொமேட்டோ பார்த்து 3 வாட்டி அறுவடை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான், நீ என்ன பேம்பு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே வளரல, அதை போய் நம்பி நான் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அட் த எண்ட் ஆஃப் 80 to 85 டேஸ்ல அந்த பேம்பு டக்கு டக்கு டக்குன்னு இவ்வளோ பெருசா வளர்ந்தது. ஓகே, ஏன்னா பேம்பு இப்போ நீ போயிட்டு அதோட சயின்ஸ் பார்த்தோம்னாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாள் அதோட ரூட்ஸை தான் அது ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும். அதோட ரூட்ஸ் தான் என்னது, நம்மளோட பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்றதா என்னது, அவங்களோட ரூட்ஸ் மாதிரி. பேம்போட ரூட்ஸ் தான் நம்மளோட கான்செப்ட் கிளாரிட்டி, நம்மளோட அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் மாதிரி. ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒழுங்கா பண்ணிட்டாலே போதும், நம்மளோட பேம்பு தானா வளர்ந்துரும். அதுதான் நம்மளோட 100 மார்க்ஸ். அந்த 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீ ஒவ்வொரு எக்ஸாமும் என்னது, நம்மளோட அந்த வாட்டரிங் ஸ்டேஜ் மாதிரி தான். பேம்புக்கு ரொம்ப நாள் அந்த வாட்டரிங் ஸ்டேஜ் இருக்கும், நிறைய ரூட்ஸ்லாம் வளரும். ஆனா வெளியே தெரிய அந்த பேம்பு ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால நீ இப்போ வரைக்கும் இந்த மிட்டம்ல நீ நைட்லாம் படிச்சிருப்ப, நான் ஒழுங்கா மார்க் வந்திருக்காது. குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்க போற, உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்க போற, ஆனா உனக்கு அதோட அருமை இப்ப தெரியலனாலும் உன்னோட குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ தெரியும். இன்கேஸ் உன்னோட குவார்டர்லி எக்ஸாமே ரிசல்ட் தெரியலப்பா அப்படின்னா கண்டிப்பா மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா உன்னோட பப்ளிக் எக்ஸாம்ல தெரியும். ஓகே, ஸோ நம்மளோட பேம்பு மாதிரி நம்ம எப்படி மேம் இருக்கிறது, என்னதான் நம்ம பேம்பு மாதிரி இருக்கலாம்னு பேசினாலும் பட் ரியாலிட்டியில் எனக்கு அந்த க்ரோத் தெரியல அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்குமே மேம், எனக்கு என்னடா நம்ம கம்மி மார்க் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீலிங்காக இருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இந்த மார்க் முக்கியமா இல்லை ஆனுவல் மார்க் முக்கியமானு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ அதனால இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல உன்னோட ஃபுல் எய்மே எதுவாக இருக்க போகுது அப்படின்னா, படிக்கிற இந்த லெசன்ஸை கிளாரிட்டியாக படிக்கிறது. இதோட 2 மார்க்ஸ், இதோட 5 மார்க்ஸ், இதோட மேப் எல்லாமே கிளாரிட்டியோட படிக்கிறது தான் உன்னோட எய்மா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 5 யூனிட், அதுவும் ஆல்ரெடி நம்மளோட 3 யூனிட்ஸ் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஜியோகிராஃபில இருக்க 3 யூனிட்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதுல இன்னும் 2 மிச்சம் தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட சிவிக்ஸ்லயும் நமக்கு 3 லெசன்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில ஸ்கூல்ல 2 லெசன்ஸ், ஒரு சில ஸ்கூல்ல 3 லெசன்ஸ் வைப்பாங்க. ஓகேவா? பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனை நீ தரோ பண்றதுக்கு இந்த 45 டேஸ் 10மா 10ஆதான், இந்த 45 டேஸ் 10மா 10ஆதான். கண்டிப்பா நமக்கு அந்த 45 டேஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இந்த 15 லெசனுக்கு ஒரு லெசனுக்கு 2 டேஸ் எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு லெசனுக்கு நம்ம 2 டேஸ் எடுத்துக்கிட்டாலுமே அழகா 13, ஓகே, அழகா 30 or 31 டேஸ்க்குள்ள உன்னால தரோ பண்ணிட முடியும். அதாவது இதை பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் மறக்காத மாதிரி உன்னால தரோவே பண்ணிட முடியும். சரியா? ஸோ அதனால தான் சொல்றேன், உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணுன்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோ. நம்ம என்னதான் நம்ம எய்ம் பண்றதை தாண்டி நம்ம டே பை டே என்ன பண்ண போறோம், அதுதான் நம்மளோட எய்மா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது 100 இருக்கலாம், 99 இருக்கலாம், 98 இருக்கலாம், எந்த மார்க்கா இருந்தாலும் ஈவன் பாஸ் மார்க் வாங்க தான் மேம் எய்ம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும்
இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் டைம் அண்ட் மேப் கண்டிப்பாக உன்னோட எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஈவன் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் என்ன வரப்போகுது நமக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக 1910 1950 வரைக்கும் தான் வரப்போகுது. வேர்ல்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. ஸோ டைம் லைனையும் மேப்பையும் தரோ பண்ணிடு, தயவு செஞ்சு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ வரைக்கும் எங்கிட்ட சொல்கிற விஷயம் தெரியுமா, மேம் மிட் டேர்மில் 5 மார்க்ஸ் மேப்பில் போயிடுச்சு, மிட் டேர்மில் 3 மார்க் மேப்பில் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே எது பிரச்சனைன்னு தெரியுது. தெரிஞ்சுமே எதுக்கு அது சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உன்னோட டைம் லைன் அண்ட் மேப்பை அதுக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லி ஒதுக்கி அது முடிச்சு வச்சிடுற. நெக்ஸ்ட் நீ படிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்னு லெசன் வைஸ் படிக்கணும், இல்ல மார்க் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசனை இந்த நாளுக்குள்ள முடிச்சிருவேன், இந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ள முடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசனுக்கு 2 டேஸ் எடுத்துக்க சொன்னா, அந்த மாதிரி இப்போ நீ 5 மார்க் வைஸா படிக்க போற, 2 மார்க் வைஸா படிக்க போற அப்படின்னா 2 மார்க்குக்கு எத்தனை நாள் நமக்கு தேவைப்படும். உன்னோட கெப்பாசிட்டி உனக்கு தாண்டா தெரியும். நான் எல்லாருக்குமே இதான் சொல்றேன், ஒரே ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஓகே, நம்ம ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்கலாம். ஓகே, ஒரே ஸ்டடி பிளான் எல்லாருக்கும் செட் ஆகாது. பட் நான் எப்படி படிக்கணும், எந்தெந்த டேஸ்ல படிக்கணும்னு சொல்றேன். எல்லா டேஸ்மே ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல உனக்கு கஷ்டமா இருக்க மேத்ஸ் ஆர் சயின்ஸ் வந்து படி. ஓகேவா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல மேத்ஸ் ஆர் சயின்ஸ் வந்து படி. அப்போ அதை விட யோசனை ஈஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒருவேளை உனக்கு சோஷியல் தான் கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஈஸியான சப்ஜெக்ட், உனக்கு ஈஸியான சப்ஜெக்ட்டை படி. அப்பதான் உனக்கு ஓகே ஈஸியான சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம கஷ்டமான சப்ஜெக்ட் இதையும் சேர்த்து படிச்சோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு மைண்ட்ல இருக்கும். சரி ஓகே மேம், நான் படிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னா 100 மார்க்ஸ் வந்துருமா அப்படின்னா வரவே வராது. அடிச்சு சொல்றேன், நீ படிச்சுட்டே இருந்தோம்னா உனக்கு 100 மார்க்ஸ் வராது. நீ எவ்வளோ கண்டென்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாம் ஒன்றை டெஸ்ட் பண்ணாது. எவ்வளோ தெளிவா நீ படிச்ச கொஸ்டினை எக்ஸாம் பேப்பர்ல எழுதுனது தான் உன்னோட பப்ளிக் எக்ஸாம் டெஸ்ட் பண்ணும். அதனால உனக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு மார்க் போறது எதுல இருக்கும் அப்படின்னா உன்னோட கீவேர்ட்ஸ் உன்னோட எக்ஸாம் பேப்பர்ல இல்லாததால் தான் இருக்கும். அதனால எல்லா கீவேர்ட்ஸும் நம்மளோட தெரி பேட்ச் பசங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட தெரி பேட்ச் பசங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சருமே, எல்லா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்மளோட கீவேர்ட்ஸோட தான் நம்ம படிக்கிறோம். சரியா, அப்போ நம்மளோட ரிவிஷன் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னோட எய்ம் 100 மார்க்ஸா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போதான் நம்மளோட சேலஞ்ச் பார்ட்டுக்கே வரப்போறோம். ஓகே, ஸோ நம்மளோட சேலஞ்ச் அப்படின்னா இந்த 45 டேஸ் யாரு வந்து ஒரு நாள் கூட விடாம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாச்சு, நான் பேர் மினிமம் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மேப்பையாச்சும் பார்க்கணும். ஓகேவா, ஆனா எல்லா நாளுமே 10 நிமிஷம் படிச்சா வேலைக்கு ஆகாது. எல்லா நாளும் நீ 1 hour 2 hours படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் நீ ஸ்கிப் பண்ற, இல்ல 10 minutes வந்து படிக்கிற அப்படின்னா அதுதான் உன்னோட சேலஞ்ச். ஓகே, இந்த 45 டேஸ்மே நான் கண்டிப்பா ஒரு 10 minutes ஆச்சு கண்டிப்பா படிப்பேன் மேம், ஒரு 1 hour ஆச்சு நான் கண்டிப்பா படிப்பேன் மேம், 2 hours ஆச்சு படிப்பேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உன்னோட கெப்பாசிட்டி தெரியும், உனக்கு உன்னோட அந்த எய்ம் தெரியும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 100% கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்க இன்னும் ஃபுல் பொட்டான்சியல் வெளியே கொண்டு வரலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ உன்னோட பொட்டான்சியலை கொண்டு வரதுக்கு நீ தான் வந்து சேலஞ்ச் பண்ண போற. ஏன்னா நமக்கு சேலஞ்ச் தான் நமக்கு பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே. ஸோ அதனால நீ என்ன பண்ண போற, 45 டேஸ்மே 1 hour படிக்க போறியா, இல்லை 2 hours படிக்க போறியா, என்ன படிச்சுட்டு என்ன மார்க்குக்கு நீ எய்ம் பண்ற அப்படின்றத உன்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. நீ எவ்வளோ மார்க்ஸ் உன்னோட குவார்டர்லியில சேலஞ்ச் பண்ற, அட் த சேம் டைம் யாரெல்லாம் இந்த 45 டேஸ்மே அதுக்காக உழைக்க போற அப்படின்றத நீ கமெண்ட்ல சேலஞ்சுன்னு போட்டு சொல்லு. சரியா, ஆல் தி பெஸ்ட். ஆனால் எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஆல் தி பெஸ்ட்.